சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாடு வளமா இருக்கணும்னா அந்த நாட்டில் உள்ள பெண்கள் வளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய பாரதத்தில் பெண்கள் அறிவியலில், தொழில்நுட்பத்தில், அரசியலில், கல்வியில், போரில் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குறாங்க. பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு நாடு நம்மளோட இந்தியா. அதனாலதான் நம்ம இந்தியாவே பாரத மாதான்னு சொல்றோம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குகன்னு சொல்றதே நம்ம இந்திய நாட்டை ஒரு தாயாக நினைத்து நம் நாடு ஓங்க வேண்டும், வளர வேண்டும் என்றுதான் நம்ம ஒரு கோஷங்கள் போடுறதே பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லுவாங்க. பாரத அன்னையின் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்றது எல்லாமே பாரதத்தை ஒரு அன்னையா நினைக்கிறதுனாலதான். இப்ப பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல சமீபத்துல ஆபரேஷன் சிந்து நம்ம பாகிஸ்தானோட போரிட வந்தது. அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில குரேஷி அவங்களும் விங் கமாண்டர் யோமிகா அவங்களும் தான் அந்த படையை முன்னின்று நடத்தி நம்மளோட பாரதத்திற்கு வெற்றி கண்டாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதத்துல பெண்களுக்கு எல்லா விதத்திலயுமே முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பெண்கள் அனைவரும் இன்னும் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற நினைக்கவே கூடாது. நம்ம எல்லா விஷயத்திலயுமே பெண்கள் மேல மேல வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையுமா பாரதி சொன்ன மாதிரி மூவ் ஃபார்வர்டா இருக்கணும். எல்லா விஷயத்திலயுமே அப்படின்னா இருக்கணும். பெண் குழந்தைகள் படிக்கணும், நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைங்களா இருக்கணும், ஆசிரியர்களுக்கு நல்ல மாணவிகளா இருக்கணும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனா கூட வேலை செய்யற இடத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். அந்த வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். இதெல்லாம் அவங்களோட வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க அரசியலுக்கு போறீங்க, அங்க பலவிதமான விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டிதான் நம்ம நம்ம சாதிக்கணும். நம்ம அரசியல்ல கூட பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் இருந்தாங்க. அப்புறம் இப்ப நம்மளுடைய இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற பெண்கள் அரசியல சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் இருக்காங்க. அதே மாதிரி தமிழிசை மேடம் இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கட்சியிலயுமே பெண்கள் கனிமொழி இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசியல்லையும் அவங்களோட ஒரு ராஜ்யத்தை படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா இனி பத்திரிகை துறையில நிறைய பெண் குழந்தைகள் வேலை பார்க்கறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே பெண்கள் தன்னோட முத்திரையை பதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மார்ச் 8 உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது நம்ம பெண்கள் இன்னும் நம்ம எந்த துறையில இல்ல அப்படிங்கறத பார்த்து அந்த துறையிலே நம்ம சாதனை பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம எந்த விதத்திலயும் பெண்கள் வீக்கானவங்க கிடையாது. எல்லா சக்தியும் பெண்கள்கிட்ட இருக்கு. பாரத மாதாவா நம்மள நினைக்கிறாங்க. பெண்கள் தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணா மாறணும் அப்படிங்கறத இந்த மகளிர் தினத்துல எல்லாருமே ஒரு மெசேஜா எடுத்துக்கணும் அப்படிங்கறத உங்களை நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள்.